இப்படியா கதவு திறந்து வைக்கிறது? இளஞ்சோடி இல்ல, இன்னும் பொறுப்பு வரல. வாங்க சம்பந்தி. வாங்கத்த. வாங்கம்மா. வாங்க சம்பந்திமா. ஏன் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு என்னையே வரவேற்கிறீங்களா? வர்றேன் வர்றேன். ஏம்மா மீனாட்சி, இவங்க எல்லாம் எப்ப வந்தாங்க? நான் அப்படி போன உடனே இப்படி வந்துட்டாங்களா? தள்ளு. தட்டுல என்ன? பெக்கரு. பெக்கர் இல்ல, பர்கரு. உன் புருஷனை விட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் எதுக்காக இவங்களை தனியா விட்டுட்டு போனேன் தெரியுமா? ஏதோ இளம் ஜோடிகள் ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் செய்யட்டும்னு. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எல்லாரும் கும்பலா வந்துட்டீங்க. வாட் டு டு? ஆல் ரிமோட் வில்லேஜ் பீப்பிள். இவங்க எல்லாரும் என்ன பாத்துக்கு தான் வந்திருக்காங்க. என் கைக்கு பிராக்சர் ஆயிடுச்சு. என்னது? பிராக்சரா? எங்க? எப்படி? எந்த கை? அது சரியா போயிடுச்சு. அது எப்படி? பிராக்சர் இவ்வளவு சீக்கிரம் எப்படி சரியா போகும்? என்னம்மா? ஐயோ, இதுக்கு போய் கண் கலங்குறீங்க? எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு சொல்றேன். எந்த கை? எப்படி நடந்துச்சு? சொல்லுமா. கீழே விழுந்துட்டியா? சொல்லுமா. சரியா போயிடுச்சுன்னு சொல்றேன்ல. ஐ அம் சாரி. ஹெல்ப் பண்ண வந்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டீங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் என் பொண்ணோட சந்தோஷத்துக்கு தான் சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது யாரு? லலிதாவா? ஏமா, நீ யாரையாவது லவ் பண்றியா? எப்பவும் கலகலன்னு இருக்கிறவ இப்படி டல்லா இருக்காளேன்னு கேட்டேன். ஒரு பொண்ணு சடனா இப்படி மாறிட்டான்னா அது லவ் தான். சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்க்கலாம். அம்மா, நான் ஊருக்கு போறேன். நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இங்கே இருங்க. அவளோட பிடிவாதம் எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. சீக்கிரம் ரெடியாங்க, போலாம். அவ சொன்னானே நீங்க போயிடுவீங்களா? 2 மாசம் இருங்க. இவ்வளவு பெரிய வீடு எதுக்கு இருக்கு? நீங்க கெஞ்சி கேட்கறதுனால நாங்க இருக்கோம். எங்க பொண்ணை பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களேம்மா. ஆமாமா, மீனாட்சி எங்களை விட நீங்களே நல்லா கவனிச்சுக்குவீங்க. நாங்க புறப்படுறோம். ஆமா, உன் புருஷன் எங்க? ஷூட்டிங். ஷூட்டிங் இல்ல, SH ஷூட்டிங். ஷூட்டிங் கரெக்ட். இனிமே நீ உன் புருஷன் கூடவே இரு. வீட்டு விஷயம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஓகே. வேண்டாம்க்கா, வேண்டாம். உனக்கு பதிலா நான் இல்ல. குடும்பத்தை கெடுத்து உனக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். உனக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். லலிதா அழகுக்கே இலக்கணம். அவள மாதிரி ஒரு அழகிய இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நிஜமாவா? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உன் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனாட்சி, நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, உன் தங்கச்சியை 2வது கல்யாணம் செஞ்சுக்க நான் ரெடி. அக்கா, நான் உங்க 2 பேருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். அதுக்காக மாமாவை என்னால மறக்கவும் முடியாது. நான் உன் கூடவே இருப்பேன். ஆனா உன் மனசை நான் வேதனைப்படுத்தவே மாட்டேன். ஐயோ, பவர் கட் ஆன மாதிரி சரியான டைம்ல கட் சொல்லிட்டியே. ஹலோ, நான் டைரக்டர். எப்போ கட் சொல்லணுமோ எனக்கு நல்லா தெரியும். இல்லன்னா சென்சார் கட் ஆயிடும். என்னம்மா கதை விடுற? ஆட் ஃபிலிம்க்கு சென்சார் எங்க இருக்கு? ஃபிலிமுக்கு சென்சார் இல்ல, என் லைஃபுக்கு சென்சார் இருக்கு. ஓஹோ, உன் பொண்டாட்டி இருக்கான்னு பயமா? ஏய், நான் என் ப்ரொஃபஷனுக்கு மட்டும் தான் பயப்படுவேன். சார், நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி கட் அவுட்டுக்கு சூப்பரா செக்ஸியா போஸ் ஒன்னு கொடுங்க சார். டிஃபரன்ஸ் பொண்ணுங்களோட டிஃபரண்டா செக்ஸியா இருக்கணும் சார். இவரா செக்ஸியாவா? அதுவும் வைஃப் இருக்கும்போது. சார், நீங்க கவலையப்படாதீங்க. உங்க வைஃபை நாங்க டைவர்ட் பண்ணிடுறோம். நீங்க செக்ஸியா போஸ் கொடுங்க சார். சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. கை வச்சுக்கிட்டு நீங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் உட்கார்ந்துப்பாங்க. அதான் சார். ஆமா ஆமா ஆமா. எங்க போறீங்கம்மா? அங்க என்ன பண்றாங்க? ஸ்டில்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டில் என்னடா முண்டா? பில்லுமா, பேமெண்ட். ஏதோ ஒண்ணுங்க, நான் போய் பார்க்கணும் அவ்வளவுதான். ஆமா. கொஞ்சம் இருங்கம்மா. இங்க என்னத்தமா பார்க்க போறீங்க? பக்கத்து ஃப்ளோர்ல வந்து பாருங்கம்மா. சூப்பர் செட் போட்டுருக்காங்க.
செட்டை இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசரால போடவே முடியாது. நான் சின்ன ப்ரொடியூசரா? பின்ன? சவுண்ட் பார்ட்டிடா. இதைய வச்சிருக்கவுண்ட சவுண்ட் இதுல இல்ல. இந்த சூட்கேஸ்ல செக் அம்மா போயிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அம்மா அதோ பாருங்க கிரேன். அது கிரேன் என்ன உண்டோ? நான் பேசி சிவராம், எனக்கு தெரியும். ஆமா அம்மா நான் அந்த கிரேன்ல உட்காந்துக்கிட்டு கீழே இறங்கி வருவேன். இவர் போன மாதிரி குறுக்கல வர டம்முன்னு தலையில இடிச்சுட்டே போயிடுவாரு. நான் செத்துனா நீ இருப்ப இடம் உண்டோ? சேர்ந்து உன் கூட சாகிறதுக்கு நான் என்ன உன் காதலியா? நான் வேற ப்ரொடியூசர் தேடிட்டு போயிட்டேன். இப்ப என்ன ரெண்டு பேரும் என்ன டைவர்ட் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? இவர்தான் அதுக்கு ஐடியா கொடு. நான் சொன்னா நீ செஞ்சிருவியா? இல்லைன்னா அதை விட்டுருவியா? எதுக்கு வீணா டென்ஷன் ஆவறீங்க? என் புருஷன் எத்தனை பொண்ணுங்களை கட்டி பிடிச்சாலும் முத்தம் கொடுத்தாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஐயோ என் செல்லம். என்ன சார்? என்ன ஒண்ணும் இல்ல. லொகேஷன் ஷிஃப்ட். ஓகே சார். ஏய், உங்களுக்கு இல்ல எங்களுக்கு. வா. எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்? நாங்க தானே ஊர் பெரியவங்க. ஒரே பையனோட கல்யாணத்தை சிறப்பா செய்யலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3 மாசம் போகட்டும். அது சரிங்க. எங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாது, மாப்பிளைக்கு தான் தெரியும். அவ அக்கா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் அவ பொறுத்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னும் லேட் பண்ணான்னு வச்சுங்க, இவங்கள யாராவது ஒரு ஆளை கூட்டிட்டு ஓடிடுவா. எங்க உங்க பொண்ணு? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். வெளியே போங்க. போங்க இங்க இருந்து. போங்கன்னு சொல்றேன்ல. சொல்லுங்க. வெளியே போங்க எல்லாரும். எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். வேண்டாம். ஐயோ சொல்லு, வெளியே போங்க. வெளியே போங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாங்க. அப்புறம் எனக்கு அலங்காரம் பண்றீங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க மாட்டேன். மரியாதையா போயிடுங்க. அவங்கள எதுக்கு திட்டுற? நாங்க வருஷனால தான் அவங்க வந்தாங்க. அம்மா ஊருக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணிக்குவே. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? வழி விடுங்க. இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ மனசுல யாரோ நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம வீடு தேடி வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்துறியே. இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்சம் இருங்க தம்பி. ஏமா என் புள்ளைய உனக்கு பிடிக்கலன்னு தைரியமா சொல்லு. ஆமா, உங்க புள்ளைய எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு கல்யாணமே வேண்டாம். இனிமே யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தா என் பணத்தை தான் பாப்பீங்க. வரேன் மாமா. வாட்சுக்கு ஸ்டாப் மாத்தி வாங்கிட்டு வர சொன்னல, வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாங்கிக்கோ. பிடிக்கலன்னு சொல்ல, மாத்திக்கலாம். வரேன். உண்மையா? லலிதா லலிதா, நாம ரெண்டு பேரும் ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா ஒத்துமையா சந்தோஷமா வாழலாம். என்ன மன்னிச்சிருக்கா. அன்னைக்கு நீ எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டியோ, இன்னைக்கு அதே தான் நானும் ஆசைப்படுறேன். ரெண்டு பேரும் மாமாவுக்கே மனைவியா இருக்கலாம். She is pregnant. Oh, congratulations, Meena. Thank you. ஹலோ அம்மா, நீங்க பாட்டியாவ போறீங்க. மீனாட்சி, கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, முதல்ல லலிதாவை கூப்பிடுங்க. எனக்கு இல்லடா, மீனாவுக்கு சுத்து. லலிதா, லலிதா. போதும், அப்படி சுத்து. என்ன, உங்க அக்கா கிட்ட இருந்து போன். ஹலோ. லலிதா, நல்லா இருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இப்போ 2 மாசம். பேச்சே காணோம். நீ சித்தி ஆக போற. உனக்கு சந்தோஷம் தானே? எஸ்டி, சீக்கிரமா பேசு. இந்தா, நீயே பேசு. என்னாச்சு அவளுக்கு? என்ன சொல்றது மீனாட்சி? நேத்து அவளை பொண்ணு பார்க்க வந்தவங்க முன்னாடி நம்ம வீட்டு மான மரியாதை எல்லாம் வாங்கிட்டா. என்னது? ஆமாமா. ஏன் அப்படி செஞ்சானு தெரியல. என்ன கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. இந்த உங்க அப்பா கிட்ட பேசு. முதல்ல கல்யாணம் பண்ணி வைங்க நடம் பிடிச்சா, இப்ப வேண்டாம் நடம் பிடிக்கிறா. என்ன பண்றதுன்னே புரியலம்மா. ஒரே குழப்பமா இருக்கு. குடி, இங்க கொண்டா. கொஞ்சம் இருங்க, நீ குடி. யார் இப்ப போன்ல? உன் தங்கச்சி தான். பேசுறியா? பேசுறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. மீனாட்சி, இருமா, இந்த பேசு. லலிதா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததே இல்ல. ரொம்ப டல்லா இருக்கா. யார்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறா. எதுவும் சாப்பிடறதும் இல்ல. தூங்க கூட மாட்டேங்கிறா. எப்போ அழுதுகிட்டே இருக்கா. அவ மனசுல என்ன இருக்குன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நீங்க வந்தா நல்லா இருக்கும். சரி, நான் வரேன். அதெல்லாம் முடியாது. விடுங்க. நான் கேட்க மாட்டேன். என்ன நோ. நீங்க நோ. விடுங்க முதல்ல. நோ 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 சான்ஸ். என்னங்க,
எனக்கு பொண்ணும் வேண்டாம் பையனும் வேண்டாம் யாரும் வேண்டாம். பொண்ணு வேண்டாம் பையனும் வேண்டாம்னா வேற எந்த மாதிரி பிள்ளைடா வேணும்? எனக்கு குழந்தையே வேண்டாம். என்னடா சொல்ற?